நம்ம வந்து வீட்டிலே தான் சமைச்சு கொண்டு போகிறோம். அதனால வந்து இப்போ கறி எடுக்க போகிறோம். வாங்க கறி கடைக்கு போவோம். கறி வாங்குறதுக்கு வந்து ஆச்சிட்ட கொடுத்து விட்ருக்கேன். ஆச்சி வாங்க போயிருக்காங்க. நம்ம ரெகுலராக வாங்குற கடை வந்து அடைச்சிருக்கு. ஸோ அந்த கடை தான் நம்மளுக்கு பழக்கமானது. ஸோ இப்போ ஆச்சிக்கு தெரிஞ்சவங்க கடையில் வாங்க போயிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கறி வாங்கிட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா லட்சுமி பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த மேடத்தை தான் பிக்கப் பண்ண வந்திருக்கோம். ஹாய். பயங்கர காத்தடி. எங்களை வரைக்கும் கலருக்கு ஒத்து வச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். அவ்வளோதான். நம்ம அவன் வந்து கீழே கடந்தா நாங்கள் பாவப்பட்டு தீட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு போய் நம்ம எடுத்த கறியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். போலாம் வா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து சமைக்கிறத பார்ப்பீங்க. அத்தை தான் கறியெல்லாம் கட் பண்ணாங்க. அப்புறம் நல்லா கறியெல்லாம் வாஷ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து குழம்பும் இல்லாமல் கிரேவியும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆனியன்லாம் எடுத்துக்கிட்டோம். நான் எப்போதுமே தக்காளியை வந்து பேஸ்ட்டு அரைச்சி தான் போடுவேன். ஏன்னா வந்து அது ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். தக்காளி பிடிக்காதவங்க வந்து தூரப்பட மாட்டாங்களே, அது வேஸ்ட்டாக போகாது. ஸோ நம்ம அரைச்சிட்டோன்னா பிரச்சனை இருக்காது. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கறி ஆட் பண்ண வேண்டியதான். கறி போட்டதுக்கப்புறமா அடுத்த வீடியோ தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னா இஞ்சி, பூண்டு, மஞ்சள், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா அரைச்சி பரபரன்னு அரைச்சி போடணும். கறியிலேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கேன். நான் தண்ணி இன்னும் ஆட் பண்ணவே இல்லை. இந்த தண்ணியிலேயே கறி நல்லா வெந்துருச்சு. பாதி வெந்துருச்சு. இன்னும் நம்ம லாஸ்ட்டாக தண்ணியெலாம் ஆட் பண்ணி விடும்போது இன்னும் நல்லா வந்துடும். இதில் என்னெல்லாம் அப்படின்னா கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பாதாம் அல்லது அண்டிப்பருப்பு இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் ஆட் பண்ணுறோன்னா இது நல்லா ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி பொடி ஆட் பண்ண போகிறோம். இது வந்து சிக்கன் மசாலா. இது நல்ல டேஸ்ட் கொடுக்குமா? நல்ல டேஸ்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம எல்லா மசாலாவுமே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்படியே சர்வ் பண்ணுறதா இருந்துட்டு பண்ணலாம். இதுவே நல்ல கிரேவி கண்டிஷனில் நல்லா இருக்குது. இது கூட நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து கறி போட்டதுக்கு அப்புறமாவே நம்ம போட்டுறணும். போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைனலி நம்ம வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணிடுவோமா? நான் எப்படி சமைச்சிருக்க பத்தியா? உனக்கு சமைக்க தெரியுமா? அடி பிடிக்காமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அடி பிடிக்காது. ஆஹா, என்ன ஒரு ஸ்மெல்லு! அப்படியோ யாருமா செஞ்சது? அச்சோ, விஷாக்கா, நான் பண்ற கறி வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு முயிசாவுக்கு. வேற வழி இல்லாம சாப்பிடுதாமா, வேற ஒன்றும் இல்லை. அப்படிலாம் கிடையாது முயிசா. டேஸ்ட் எப்படிமா இருக்கு? டேஸ்ட் நல்லா. ஃபேன்ல ஆற வச்சுக்கோ. ஓ மை காட், ஓ செம்மல. உன்னுடைய நர்ஸ் வயசை காமிச்சிட்டியே. எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுங்கப்பா. கொடுத்துருவோம். உப்பு மட்டும் போட்டீங்க. இதுக்கப்புறம் தண்ணி நட்டுருங்களா? தேவையான அளவு தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா இறக்கிற வேண்டியதான். ஃபைனலி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். டேஸ்டியான கெட்டியான சிக்கன் குழம்பு ரெடி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சாப்பாடு செடியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோட்டத்தில் போய் சாப்பிட போகிறோம். அதை தான் இன்றைக்கி நீங்கள் விலாக பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். வாங்க போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படிலாம் நாங்கள் சாப்பிட்டு. நான் சின்ன வயசில் வந்து
எங்கள் வயலில் அறுப்பப்போ நாங்கள் எல்லோரும் போவோம். என்ன பிரியுமா? இப்போ நாள் கழிச்சு போகிறோம் எங்கள் தோட்டத்துக்கு. இது வந்து எங்களோட இன்னொரு தோட்டம். இன்னும் உள்ளே போனோம்னா நிறைய மரம்லாம் இருக்குது. நான் வந்து இதை இன்னொரு நாள் டீட்டெயில்ஸாக காமிக்கிறேன். அப்படியே இந்த சைடு திரும்பினோன்னா இங்கே ஆறு. நாங்கள் வந்து சேம் கலர் ட்ரெஸ், பிளாக் எப்பவுமே சேமா தான் இருப்போம். எஸ் எஸ். மருமக பாடாச்சு, மாமியா பாடாது, மருமக சிங்கி அடிக்க. நல்லா பச்சை பசேர்னு இருக்கு இடம்லாம். எத்தைய பாருங்க, சாப்பாடு சட்டி கொஞ்சம் வெயிட்டு, அதனால தான் வந்து அவங்க கொஞ்சம் வீக்கு, சாப்பாடு தட்டி கொஞ்சம் வெயிட்டு, ஸோ அதான் தள்ளாடி கொண்டு வரேங்க. இவங்க வந்து இருக்கலே ரொம்ப வீக்கு. இந்த வரங்க பார்த்தீங்களா, இவங்க இருக்கல ரொம்ப வீக்கு. ஆமாம், இந்த இருக்கு பார்த்தீங்களா எங்கள் தோட்டம். இங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வாரேன். இங்கே பார்த்தீங்களா மயிலை. இந்த மயிலுக்கு வந்து ரெகுலராக வந்து முயிஷாவும் மாமாவும் இற போடுவாங்களாம். எப்போதுமே இங்கே நிற்குமா? அப்படி தானே முயிஷா? நீங்கள் வந்து போடுவீங்களோ? ஓ, எம்மாடி. ஆமாம், அது வந்து முயிஷாவோட மாடு. அந்த ஒரு மாடு மட்டும் இருக்குது எங்கள் வீட்டில். முந்திலாம் நாங்கள் வந்து அடிக்கடி இங்கே வந்து கறி சமைச்சு சாப்பிட்றது, அப்புறம் வந்து பொங்கல், கேசரி, பாயாசம், இந்த மாதிரி நாங்கள் நிறைய அடிக்கடி இங்கே பண்ணி சாப்பிடுவோம். இப்போ தான் வந்து எதுவுமே இல்லை. ஓகே, ஃபைனலி நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம். சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலான மரம் இருக்குது. அது நாங்கள் இன்னொரு நாள் வந்து ரிவீல் பண்ணுறேன் எங்கள் அண்ணனோட. ஸோ அவன் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். எங்கள் பெரியம்மாவும் எங்கள் அம்மாவும் சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. எங்கள் அத்தை வெட்டியாக நின்றுட்டுருக்காங்க. கொண்டு வரல. பப்ளு, பப்ளு இப்பதான் நம்ம தோட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரானே. பப்ளு, நீ அன்னைக்கே வந்துட்டியம்மா? அடியா, பப்ளு பாருங்க சமத்தா உட்காந்து. பப்ளு ஹாய். How are you? சொல்றா பாருங்க. How are you? ஹாய் சொல்மா. ஹாய். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். என் கலரையும் சோ ரொம்ப பிடிக்கும். எல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லோரும் சாப்பிட்டதுக்கு உட்காந்தாச்சு. அத்தை வந்து சாப்பாடு வைக்கிறதுக்காக பையிலேருந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. பப்ளி எவ்வளோ அழகாக சமத்தாக உட்காந்துருக்கான் பாருங்களேன். பப்ளு வந்து அத்தை சொல்லும். 2 அத்தைக்கும் நடுவில் உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு இலையை போட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு தான் வைக்காங்க. கரெக்டா லைட்டிங் வந்து போகிற டைம். எல்லாரும் உட்காந்துருக்கப்ப ஜாலியா இருக்கு. நல்ல குளுன்னு காத்து வர அடிக்கி. எங்க அத்தை ஒரு பொடி பிடிக்க போறாங்க. எப்படி இருக்கு?
இது சம்பல், இது கறி குழம்பு. இந்த மாதிரி பசுமையான இடத்துல உட்காந்து சாப்பிட்றப்ப எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு சாப்பாடு போகும். எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாகவும் கூட இருந்தது. பார்த்தீங்களா இவ்வளோ கவனிக்கிற விதமாக எவ்வளோ கறி வச்சுருக்கோன்னு. பார்த்தீங்களா எப்படி போய் உட்காந்துருக்கான்னு. எங்கள் அத்தை வந்து ஹெல்ப் பண்ணாங்க, நான் அதை ப்ரிப்பேர் பண்ணேன். அதானே உண்மை சொல்லுங்க. பொய்ங்கிற மாதிரியே ரியாக்ஷன் இருக்கு. இல்லை நான் சொல்றதா உண்மை. அப்படி ஒரு கப்புன்னு ஒரு பிடி பிடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா ஒரு பிடி பிடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு தெம்ப நின்றுட்டு இருக்காங்க. பப்ளுக்கு ஒரே ஆனந்தம். பார்த்தீங்களா பப்ளு பாருங்க. என்னோட சம்பள விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க மேடம். எப்படி இருக்கு? செம்ம டேஸ்ட். வாய் பார்த்தீங்களா? அங்கங்க வாயெல்லாம் ஆக்கி வச்சிருக்கா. தங்கமயில் எங்க வந்திருக்கு? யார் இப்பமா? நெக்ஸ்ட் நம்ம நொங்கு சாப்பிட போறோம். ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் சாப்பிட போறேன். இன்னைக்கு வாவ், எங்க மம்மி நொங்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து சாப்பிட போறோம். இதில் வந்து சாங் சவுண்ட் ஓவராக இருந்துச்சு. ஏன்னா முவிஷா ஃபோன் பார்த்துட்டு இருந்தா. ஸோ அதனால் சவுண்ட் ஓவராக இருந்துச்சுனால வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாகி போச்சு. நாங்கள் நொங்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் சும்மா ஃபன் பண்ணிட்டு. பப்ளு நொங்கு சாப்பிட்றாப்ல. பப்ளு பப்ளு கோவம் வந்துட்டு பப்ளுக்கு. இங்க ஒரு ஆள் வெளுத்து கட்டிட்டு இருக்கு. எங்க பெரியம்மா அங்க நிக்காங்க. எங்க மாமா மரத்துல ஏறி இருக்காங்க. இங்க பாருமா, இங்க பாரு தண்ணி. இது குடிக்கிற தண்ணி கிடையாதுமா. ரீல்ஸ் பண்ணும். ஆமா ரீல்ஸ் பண்ணும். பப்ளி இறங்காத. ஓகே நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? சூப்பரா வேற லெவல்ல இருந்துச்சு. லைட்டிங் ஸ்ட்ரெஸ் ப்ரிப்பரேஷன் இருந்தால் அந்த சைடு வந்தால் நல்லா ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் முன்னால போயிட்டு இருக்காங்க. வயலில் தான் விட்டுருப்பாங்க. இங்கே ஊரில் நிறைய பேர் மாடு. இந்த மாடை பற்றக்கூடிய டைம் இப்போ தான். ஸோ அதான் எல்லா மாடுமே போயிட்டுருக்கு. என்னம்மா கிளம்பிட்டோம். வேற லெவல்ல இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இதுவும் எங்களுடைய பனை தான். இந்த நொங்கு நிறைய கிடக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ காது டைம்ங்கிறதுனால ஏறலை, கொஞ்சம் மட்டும் பறித்தோம். இருட்டாயிருச்சு, அதனால தான் வந்து ஃபேஸ் இதாகுது. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 7 ஆக 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஆமாம் ஒரு சில இதை மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் நாங்கள் இருந்த என்ஜாய்மெண்ட்டில் வந்து கவர் பண்ண முடியலை.
நாங்கள் வரும்போது மாங்காய் புளி அப்புறம் வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். நீ பேசுனா நான் பேச முடியும்னு நினைக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் பேசுங்க அத்தை. ஃபேமிலியாக போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்து என்ன, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் மிஸ்ஸிங், மருமக பட்டு வேலைக்கு போயிட்டான், அதனால வர முடியல. மற்றபடி எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம். இது வந்து உங்களுக்கு நாளைக்கு தான் போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து வீடியோ போட்டாலுமே வாட்ஸ்அப் சேட்டில் கேட்குறீங்க. ஸோ ரொம்பவே எனக்கு ஹாப்பி. அது இந்த குறைஞ்ச டேஸில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்படி தானே சார்? இந்த குறைஞ்ச டேஸில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2 வீக்ஸ்லேயே வந்து 12,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பி. இதே போல் உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.